கசின் வந்திருக்கிறாரு விசிட்டில். இவருக்காக தான் மெயினாக இங்கே கல்பாக் வந்திருக்குது. 130 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்குது. இப்போ லைட், அந்த லைட்லாம் இப்போ தான் ஆன் ஆகுது. ஒவ்வொரு லைட்டாக ஆன் பண்ணப்படுது. மலைகளுடைய நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி. படி வந்து வளைஞ்சி வளைஞ்சி ஏறுறதுனால இது போக ட்ரெயின் ஆர்வ மிகுதியும் இருக்குது. லீவு நாட்களில் பொதுவாக துபாயில் இப்போது இந்த வெதருக்கு வந்து 7:30 வரைக்கும் இருட்டாது. இன்னும் உச்சி போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுருக்கு. நம்ம நாள் கழிச்சு போய் மலையேறோம். இங்கே பாருங்கள், புல் பூண்டு கூட முளைக்காத இடம். இது எப்படி ஒரு அற்புதமாக ஒரு மலை கிடச்சிருக்குது. அந்த மலையை வந்து எப்படி பயன்படுத்தி இதை ஃபால்ஸ் ஆக்கி இந்த இடத்த பார்த்தோம் இல்லை, அந்த ஃபால்ஸுக்கு இப்போ மேலே நம்ம இருக்கோம். இதுக்கு கீழே எல்லாம் உள்ள இறைவனின் சந்தையும் சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாவட்டுமாக. நம்ம இப்போ இங்கே இருக்கிற இடம் வந்து ஹேங்கிங் கார்டன். துபாயிலேருந்து ஒமானுக்கு போகிற வழியில் கல்பாங்கிற இடத்துல தான் இருக்குது. வந்து பெருநா நேரமாக இருக்கிறதுனால நல்ல கூட்டம் இருக்குது. பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இந்த கேட்டுக்கிட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்த டைம் நல்ல டைமாக இருக்குது. ஒரு 6 மணி அந்த போல் தான் வந்திருக்கிறோம். துபாயோட சிட்டியில் வந்து பயங்கர வெயிலாக இருந்த நேரத்தில் இங்கே வந்து கொஞ்சம் நல்ல சமாளிக்கிற அளவுக்குள்ள நல்ல ஒரு கிளைமேட் தான் இருக்குது. சுற்றிலும் மலை, நல்லா வந்தால் என்ஜாய் பண்ணலாம். லீவு நாட்களில் நீங்கள் பெரும்பாலும் வந்து மற்ற நாட்களில் வார விடுமுறைகளில் வர்றது பெட்ரு. இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வரும்போது கடுமையான கூட்டம் இருக்கிறது தான் செய்யும். ஆனாலும் அந்த மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதே ஒரு ரசனையாக தான் இருக்குது. வீடியோலையும் நான் ஃபுல்லாக காட்டுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு கசின் வந்திருக்கிறாரு விசிட்டில். இவருக்காக தான் மெயினாக இங்கே கல்பாக் வந்திருக்குது. 130 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்குது. எப்படி ரசிக்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்போம். எப்படி இருக்குது? மசாலா ஜோராக இருக்குது. நம்ம ஊரில் அந்த மெயின் ஃபால்ஸு குற்றாலம் மாதிரி, குற்றால அருவி மாதிரி இருக்குது. சுற்றிலும் பசுமையாக பண்ணி வச்சுருக்காங்க, அது இயற்கையாக பண்ணி வச்சுருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் எல்லாமே இருக்குது. சூப்பராக லைட் வசதி, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் இடம். சரி, 130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரத்தில் நம்ம வந்தோம்? எப்படி ட்ராவல் எப்படி இருந்துச்சு? ரோட்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வந்து 130 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் எடுத்தது? 1 மணி நேரத்துலேயே வந்த மாதிரி வந்தாச்சு. 1 மணி நேரத்துலேயே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஓகே, லீவு நேரமாக இருக்கிறதுனால நமக்கு சிரமம். ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நிற்க வேண்டிய வந்துச்சு. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பர் இடமா இருக்குது. மேலே பார்க்கலாமா? வாங்க போவோம். நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸுகளுக்கு நடுவில் வந்து நல்ல லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. மணி 6:30. இப்போதான் ஒரு லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. நைட்டில் பார்க்கும்போது அது இன்னொரு ஸ்பெஷல் வியூ இருக்கும் போல் தெரியுது. பார்ப்போமே எப்படி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பார்க்குக்காக என்ட்ரன்ஸ் ஃபீ கட்டிட்டோம். 10 திரகம் பெர் ஹெட்டு, 10 திரகம். இது போக ஒரு காருக்கு 10 திரகம் பார்க்கிங்க்கு 1 மணி நேரத்துக்கு. காரை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் பார்க்கிங். இப்போ பார்க்குக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு மொத்தமே 10 திரகம் தான் ஒரு ஆளுக்கு. மலைகள் நம்மளை சுற்றி மலை, அந்த மலையை மலைகளுடைய நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இந்த இடம். இதில் தான் ஒரு பார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சுற்றி மலை, நம்மளை சுற்றி மலை தான். சுற்றி மலை தான் இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக படிகளில் ஏறுறாங்க.
மலையை வந்து செங்குத்தாக ஏற வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் மக்கள் இதில் ஏறுறதும் எளிமை தான். பார்க்கலாம், நம்மளும் ஏற முடியுதான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ட்ரெயின் இது போக ட்ரெயின் உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற கூட்டத்துக்கு இடம் கிடைக்குமான்னு தெரில, இதுக்கே கியூ கட்டி தான் நிற்கிறாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இங்கே நல்ல பசுமையாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது செயற்கையாக பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த மலைகள் வந்து காஞ்சி கிடக்குது. ஜூஸ் எல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம், ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன், கராக் நெஸ்கஃபே, கார்ன், ஸ்வீட் கார்ன்ஸ் வச்சுருக்காங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கு. பொதுவாக துபாயில் இப்போது இந்த வெதருக்கு வந்து 7:30 வரைக்கும் இருட்டாது. இருந்தாலும் லைட்ஸ்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே லைட்ஸ்லாம் இப்போ போட்டாச்சு. நம்ம போய் முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்பா உச்சிலேருந்து எடுக்கிறேன்ப்பா. இன்னும் உச்சி போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுருக்கு. இங்கேயே நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு போய் மலையேறோம். இங்கே பாருங்கள், புல் பூண்டு கூட முளைக்காத இடம். இதை எப்படி ஒரு அற்புதமாக ஒரு மலை கிடச்சிருக்குது. அந்த மலையை வந்து எப்படி பயன்படுத்தி இதை ஃபால்ஸ் ஆக்கி இந்த இடத்த பசுமையாக்கி இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது நம்ம துபாயிலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து 130 கிலோமீட்டர் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். அந்த இடத்த வந்து எப்படி அவங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பண்ணி வச்சுருக்காங்கன்னா உண்மையிலேயே வந்து அற்புதமான விஷயம். இதுக்கு நம்ம நாட்டிலையும் எவ்வளோ வளங்கள் இயற்கையாகவே இருக்குது. நம்ம அதையே வந்து சரியாக பராமரிக்காமல், அதாவது மக்களும் ஒத்துழைக்கணும். சுத்தமாக போகிற அவங்க ஒரு அரசாங்கம் செஞ்சு தரக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை வந்து சுத்தமாக நம்ம பராமரிக்கிறதுக்கு நம்மளும் கற்றுக்கணும். அதே சமயத்தில் அரசாங்கங்களும் இதுக்கு வந்து நல்ல ஸ்டெப் எடுத்து ஒரு மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை வந்து கூட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஆனால் இங்கேயே பாருங்கள், இந்த இடம் இதுதான். அந்த ஏத்தாப்பில் போனோன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது, வறட்சியாக இருக்குது. அதே போல் தான் உள்ள இடம் தான் இதுவும். ஆனால் இதை எப்படி பசுமையாக்கியிருக்காங்க, உண்மையிலேயே இது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதிர்த்த அந்த இடத்தையே நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதையும் நான் காட்டுறேன், பாருங்கள் அந்த வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள். இதுதான், இது மலை, அப்படி சுற்றி மலை தான். இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு சுற்றி மலை தான். அந்த மலையில் வந்து ஒன்றுமே இல்லை பாருங்கள், வெறும் பாறை தான் இருக்குது. எப்படி பசுமையாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கார் பார்க்கிங் எல்லாமே பிஸியாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஓகே, ஹாய். நம்மளை மகன் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாரு. ஆமாம், ஏதோ வந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, மக்களுக்கு யூடியூப்பில் போட்டு காட்டணுமான்னு பார்க்கலான்டா. அவர் என்னென்னா நம்மளை உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, ரைட்டு, அவர் ஆசை எடுக்கட்டும். பாருங்கள், கீழே ஒரு என்ட்ரன்ஸு, மலைக்கு கீழே உள்ள என்ட்ரன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தது. அந்த காரெல்லாம் நிற்கிது பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். உள்ளே நுழையிறதுக்கு தான் அந்த கார்லாம் நிற்கிது. கீழே 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த என்ட்ரன்ஸ் நமக்கு கிடைக்காட்டாலும் நமக்கு இந்த வழி தெரியல. அதனால் வெயிட் பண்ணி ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் அந்த பார்க்கிங் போட்டு வந்தோம். ஒருவேளை அப்படி கிடைக்காட்டாலும் அது வழியாக மேலே ஏறி வந்து இங்கேயும் பார்க்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-200 அடி வந்திருப்போமா. அவ்வளோ தூரம் மேலே ஏறினதுக்கப்புறம் இங்கேயும் பார்க்கிங் இருக்க தான் செய்யுது. இது மலை உச்சி, கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு நெருக்கமாக வந்துட்டோம். இது தெரியாமல் நம்ம ½ மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா மேலே வந்திருக்கலாம் பார்க்கிங்க. ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லை, அந்த ஃபால்ஸுக்கு இப்போ மேலே நம்ம இருக்கோம். இதுக்கு கீழே தான் ஃபால்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப். சூரியன் மறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்ஸை ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் அதோடைய அழகு தனி. என்னுடைய மகன் இந்த வீடியோவில் நான் தோன்றக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்தது இவர் தான், லிட்டில் கேமராமேன்.
இரவானதும் ஏறி இறங்கக்கூடிய படிகளில் வந்து 2 பக்கமும் லைட்ஸ் ஆன் பண்ணியிருக்காங்க, பாதை சரியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் ஒரு லுக்கை கூட்டுது. ஆக்சுவலாக எதிர்த்தாப்பில் ஒன்றுமே இல்லை, அது வெறும் பாறை தான். ஆனால் அந்த லைட்டு பச்சை கலர் அடித்து ஏதோ அங்கே வந்து க்ரீனரியாக இருக்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க. இது நைட் நேரத்தில் இந்த மாதிரி தெரியுது. இதுதான் அது எதிர்த்தாப்பில் உள்ள மலை. இரவின் அழகு வந்து ஒரு நேரத்தில் நிலாண்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி வண்ண விளக்குகள் தான் இரவின் அழகை வந்து கூட்டுது அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த அளவுக்கு கிராண்டாக தயார்படுத்தியிருக்கிற இந்த இடத்த வண்ண விளக்குகளால் அலங்கரிக்காமல் விடுவாங்களா என்ன? நாங்கள் இந்த நாளை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். முழுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இறைவன் நாடினால்.